மக நட்சத்திர பலன்கள். வணக்கம். பரம்பூர் சக்தியம்மன் துணை ஜோதிடர் கே சீனிவாசன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மக நட்சத்திரத்தின் அதிதேவதை சுக்கிரன். இப்போ நம்ம மக நட்சத்திரத்தின் பாடலை பார்க்க போகிறோம். இலவு முறுக்கு அலர்விழியும் தொண்டை தூ துளைபோல் செவ்விதழார் மாதே பல திசையில் சஞ்சாரப் பிரியமுளன் சௌந்தரியன் பான் மிகுந்த புலவன் முழுக்குப் பிரியன் சுகந்த பரிமளப் பிரியன் பொன்னும் உள்ளான் வலதுபுறம் மறு உடையவன் ஞாயன் அற்பநித்திரையன் மகத்தினானே அப்படின்னு இந்த பாடல் சொல்லப்படுது. இப்போ இந்த பாடல் கூறும் கருத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல இடங்களுக்கு செல்வதிலும் சுற்றுப்பயணம் செய்வதிலும் ஆர்வம் உடையவர். அதுதான் சொல்லியிருக்கார். பல திசையில் சஞ்சார பிரியமுளன். எல்லா இடத்துக்கும் போவார். பல திசைகள் அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. பல வெளி மாநிலங்களுக்கெல்லாம் செல்லலாம். ஊர்களில் வர்த்தக காரணமாக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று தொழிலை பெருக்குவதிலும் கல்வியை கற்பதிலும் மிகுந்த ஆர்வம் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகானவர். மகத்து சிம்ம ராசியில் இருக்குது. மகங்கிறது சிம்ம ராசி. அது கேதுவனுடைய நட்சத்திரம். அதனால் மகராசியில் பிறந்தவர்கள் சிம்மம், சூரியன் நல்ல ஒளி மிகுந்த இடம் அது. அங்கே பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? நல்ல அழகானவர்களாக இருப்பார்கள். அதான் சொல்கிறார். சௌந்தரியன்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர். இசையில் தேர்ச்சி உடையவர். இசைன்னா எல்லாரும் இசைஞர்கள், கலைஞர்கள் ஆகிவிட முடியாது. பாடல்கள் பாடுவதில் சில பேர் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. இசைப்பதில் இப்போ மிருதங்கம் இருக்குது, கிட்டார் இருக்குது, ஹார்மோனியம் இருக்குது, பல்வேறு இசைகள் இருக்கிறது. இந்த இசைகளில் ஏதாவது ஒரு இசைகள் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். அல்லது அந்த இசையை ரசித்து கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுக்கு தான் சொல்கிறாரு. பான் மிகுந்த புலவன். அடுத்தது இசையில் தேர்ச்சி உடையவர். நீரில் மூழ்கி குளிப்பதில் விருப்பமுடையவர். இவர் வீட்டில் போய் குளிக்கிறத விட ஆறு, குளம், குட்டை, கடல் இதில் குளிக்கிறதுக்கு, நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போய் குளிக்கணும், போகணும் அப்படின்ட்டு மிகுந்த ஆர்வமாக இருப்பார். அதுக்கு தான் சொல்கிறது முழுக்கு பிரியன். முழுக்கு பிரியன்னா பல இடங்களுக்கு சென்று பலவிதமான சூழ்நிலையில் அவர் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதே மாதிரி சுகந்த பரிமள பிரியன். சுகந்த பரிமளம்னா என்ன? நறுமணங்களை பூசிக்கொள்வதில். நறுமணம்னா அந்த காலத்தில் ஜவ்வாது, அத்தர், பொணுகு இதெல்லாம் பூசிக்கிட்டாங்க. ஆன்மீகத்துறையில் உள்ளவர்கள்லாம் அந்த மாதிரி பூசிக்கிடுவாங்க. இப்போ உள்ள வாலிபர்கள்லாம் விதவிதமான செண்டு, அதான் நறுமணப் பொருள்கள். அந்த நறுமணப் பொருள்களை பூசிக்கொள்வதில் பிரியமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொன் அணிகலன் எல்லாவற்றையும் அணிந்து கொள்ளக்கூடியவர். அதாவது நல்ல செல்வம் உடையவர். நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும். பொன்னும் உள்ளான். நல்ல செல்வங்கள் நிறைய இருக்கும். பொன்கள் நிறைய சேரும். கழுத்தில், கையில், விரலில் எல்லாம் மோதிரங்கள், செயின் இது மாதிரி அணியக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இந்த மக நட்சத்திரம் அதாவது தான் சொல்கிறது, மகத்தில் பிறந்தவன் ஜெகத்தை ஆளுவான். இந்த ஜெகம் அப்படிங்கிறது உலகம் மட்டும் கிடையாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ அவர் மக நட்சத்திரம் பிறந்திருக்காரு.
சுபர்களுடைய பார்வை குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரி சுபர்களுடைய பார்வையில் இருந்து கேந்திரத்திலே இருந்து அவர்களுக்கு பரல் அதிகமாக இருந்தால் மேல்நிலையில் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதாவது நல்ல வசதி, ஊர்லேயே நல்ல வசதி வாய்ப்பு பேர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவையெல்லாம் பார்க்காமல் இருந்து சாதாரணமாக இருந்தால் ஒரு வீட்டிற்கு தலைவராகவும் உள்ள ஒரு தெருவுக்கு தலைவராகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதான் ஜெகம் அப்படிங்கிறது நாடாகவும் இருக்கலாம், வீடாகவும் இருக்கலாம், தெருவாகவும் இருக்கலாம், ஊராகவும் இருக்கலாம். அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுக்கு அமையும். ஏன்னா மகத்தில் பிறந்தவன் எல்லாருமே ஜெகத்தை ஆண்டு விட முடியாது. இப்போ அதில் கூலித்தொழிலாளியும் இருப்பான், பிச்சைக்காரனும் இருப்பான், பரதேசியும் இருப்பான், சித்தரும் இருப்பான், ஜோதிடர் இருப்பான், டாக்டர் இருப்பார், வக்கீல் இருப்பார், விஞ்ஞானிகள் இருப்பாங்க, பெரிய மந்திரிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முதல்வர், இந்த மாதிரிலாம் இருக்கலாம்ல. அந்தந்த அமைப்பு ஜாதகத்துக்கு ஏற்றபடி அவர்கள் அமையப்பெறுவார்கள். அதனால் மகத்தில் பிறந்தவன் ஜகத்தை ஆழ்வான்னு ஒரு பழமொழி தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய அவர்கள் ஜகத்தை ஆள முடியாது. ஏதாவது ஒரு நிலையை ஆழ்வார்கள். இப்போ சித்தர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவர் எதை ஆள போகிறாரு? அவருடைய மனதை ஆழ்வார். அவர் மனசை அவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி அவர் மனக்கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவார். இப்போ ஜோதிடராக இருக்கார், என்ன பண்ணுவார்? அவர் ஜோதிடத்துறையில் நல்லா எல்லாத்தையும் பிரட்டி கைகண்ட அந்த மாதிரி அவர் இருப்பார். வக்கீலாக இருந்தால் பெரிய லெவலில் இருப்பார். ஹைகோர்ட்டு போனாலே அவர் பேர் அங்கே விளங்கி கொண்டு இருக்கும். டாக்டர் இருந்தால் உயர்ந்த டாக்டராக இருப்பார். இன்னார் வர்றாருன்னா அப்படியே அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் விளங்கக்கூடியவர்கள். அதான் மகத்தை பிறந்தவன் ஜகத்தை ஆளுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மக நட்சத்திரத்தில் எப்படி பிறந்தாலும் அவர்களுக்கு வலது புறம் உடம்பில் ஒரு பாகம் ஃபுல்லாக வலது புறம், இந்த வலது புறத்தில் பூரா மச்சங்கள், பருக்கள்லாம் நிறையா இருக்கும். சின்ன சின்ன பரு நிறைய இருக்கும். அது கழுத்துலையும் இருக்கலாம், விழா பகுதியிலையும் இருக்கலாம், மார்புக்கு கீழ், பிருஷ்டபாகம், தொடைப்பகுதி, இல்லை கால்கள், இந்த மாதிரி எங்கே வேணாலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதுக்கு தான் சொல்கிறோம் வலதுபுறம் மறு உடையவன் அப்படின்னு. நியாயம் தவறாதவர், நியாயன். அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சீர்தூக்கி பார்ப்பார். துளாராசிக்கார மாதிரி இவரும் அதை ஒரு திராசில் வச்சு நிறுத்தி பார்ப்பார். இன்னார் இப்படி, இவன்கிட்ட பழகினா இப்படியெல்லாம் இருப்பான், இந்த பொண்ணுக்கிட்ட பழகினா இப்படியெல்லாம் இருப்பாங்க, இவன்கிட்ட பழகலாம், பழகக்கூடாது அப்படின்ட்டு நியாயம் தெரிந்த நியாயவாதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள். அற்பநித்திரையன், சதா சர்வகாலமும் ஏதாவது ஒரு சிந்தனைகள், அப்படியே நைட்டில் படுக்கும்போது அதை செய்யலாமா அது செய்யலாமான்னு நிறைய சிந்தனை சக்தி படைத்தவர்கள். இவர்களெல்லாம் மகத்தில் பிறந்தவர்கள். விஞ்ஞானிகளாக இருந்தால் பேர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்துல் கலாம் மாதிரி பெரிய விஞ்ஞானிகளாக திகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நிறைய சிந்திப்பாங்க. அவங்க இப்படியெல்லாம் பண்ணலாமா, ராத்திரியெல்லாம் உட்காந்து நைட்டு தூக்கம் வராது, கண்களை மட்டும் இமைகளை மட்டும் மூடிக்கொண்டு அப்படியே அவங்க சிந்தித்து அது எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகம் உள்ளவர்கள். அற்பநித்திரையன், அதுக்கு தான் சொல்கிறது. தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் தூங்க மாட்டார். சதாக சர்வ காலமும் சிந்தனையிலே இருக்கக்கூடியவர் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்னு சொல்கிறாங்க. இன்னும் சில நூல்களில் இந்த மக நட்சத்திரக்காரர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, குடிய குணம், ஸ்தூலமான உடல், அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு அமைப்பு, அதிகமாக பேசக்கூடியவர், யார்கிட்ட பேசினாலும் அங்கே விவாதம் செய்யக்கூடியவர், தெய்வ பக்தி நிறைந்திருக்கும், குரு பக்தி நிறைந்திருக்கும் அப்படின்னு சில மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. மிகுந்த செல்வம் படைத்தவர், போக இன்பம் அதிகமாக உள்ளவர், தெய்வ பக்தியும் அதிகமாக இருக்கும், உற்சாகம் போன்றவை உடையவர் அப்படின்று பிருகத் ஜாதகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மக நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே நல்ல ஒரு அமைப்பில் நிதானித்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் அப்படின்றது இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. இப்போ இந்த நட்சத்திரக்காரர்களின் அமைப்பை நம்ம பார்த்தோம்னா,
இவருடைய மிருகம் வந்து ஆண் எலி, பட்சி வந்து ஆண் கழுகு, மரம் வந்து ஆலமரம், ரஜ்ஜு பாதரஜ்ஜு, கணம் ராட்சச கணம், தேவதை சுக்கிர பகவான். இப்போ இவருக்கு ஆகாத நட்சத்திரங்கள், ஆகாத நட்சத்திரம்னா இவர் வந்து பாதரஜ்ஜு, அதே பாதரஜ்ஜுவை வந்து இவரோட சேர்க்கக்கூடாது, தாலி பொருத்தம் வராது. அதனால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நட்சத்திரங்கள் 6: அசுவனி, ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி. இந்த 6 நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதரஜ்ஜு வருவதனால் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இவருக்கு வந்து ஆகாத மிருகம், இவர் வந்து பூனை, இவர் எலின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவருக்கு ஆகாத மிருகம் வந்து பூனை, அதாவது புனர்பூசம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகம் பூனையாக வர்றதுனால இந்த எலிக்கு பூனை ஆகாது. அடுத்து நன்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் 5. இந்த 5 நட்சத்திரங்களும் தேவகணங்கள்: பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம். இந்த 5 நட்சத்திரக்காரர்களையும் இந்த ஜாதகத்தோடு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவர் ராட்சச கணம், இவர்களோட தேவகணத்தை மட்டுமே சேர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆகவே இந்த 5 நட்சத்திரக்காரர்களையும் இணைக்கலாம். பொருந்தாத நட்சத்திரங்கள், பொருந்தாத நட்சத்திரங்கள்னால் ராட்சசகண நட்சத்திரம், மனிஷகண நட்சத்திரம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இந்த ராட்சச கணக்காரர்களை வந்து மனிஷகண நட்சத்திரத்தோடு சேர்த்தோம்னா அடிச்சே கொண்டுருவான். அதனால் வந்து மனுஷகணமும் ராட்சச கணமும் எப்பொழுதுமே சேர்க்கக்கூடாது. சரி, ராட்சச கணத்தோடு ராட்சச கணம் சேர்க்கலாமா அப்படின்னா சேர்க்கலாம். ஆனால் வந்து சண்டை, தினசரி சண்டை நடந்து கொண்டே இருக்கும். யுத்தம்தான், ஒருவரை ஒருவர் வெற்றி கொள்ள முடியாது, சமமாக சண்டை நடக்கும். மனைவி கணவனை அடிக்க, கணவன் மனைவியை அடிக்க நல்லாயிருக்கும், வேடிக்கையாக இருக்கும். அது மாதிரி ஆரம்பத்திலிருந்து திருமணம் செய்த நாள் முதல் கடைசி வரை இவர்களுடைய சொந்த கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாற்ற கொள்ள முடியாது. அதாவது என்ன, இவர் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்கிறத இவன் கேட்க மாட்டான். இப்படி முன்னுக்கு பின் முரணாக அமையும். அதனால் ராட்சச கணங்கள் இருவரையும் ஒன்றிணைக்கக்கூடாது. இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பெண் வீட்டாரும் சரி, ஆண் வீட்டாரும் சரி, கூடிய வரைக்கும் தேவகணத்தை பொருத்துவதையே பார்க்க வேண்டும். அப்போது தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் வாழணும். திருமண பந்தம் அப்படிங்கிறது வந்து 20 வயசு வரைக்கும், 25 வயசு வரைக்கும் தாயாருடைய பந்தம். அதன் பிறகு சாகும் வரை மனைவியினுடைய பந்தம் அமைய வேண்டும். அப்படி மனைவியினுடைய பந்தம் அமைய வேண்டும் என்றால் இருவருக்கு நன்றாக பொருந்த வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், காதல் திருமணம் என்ற பேரில் நட்சத்திரங்கள் பொருத்தம் இல்லாமல் இவன் நட்சத்திரம் என்னன்னு அவளுக்கு தெரியாது, அவள் நட்சத்திரம் என்னன்னு இவளுக்கு தெரியாது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருப்பாங்க. விரைவில் விவகாரத்து, இப்படி பல பிரச்சனைகளில் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் தங்களுக்கு மகள்களுக்கு அறிவுரை சொல்லி, விளக்கங்கள் எல்லாமே சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்படியும் கேட்காதவன் எவ்வளவோ பேர் இருக்கான். அவனை விட்டு தள்ளுங்க. அவன் கேட்டால் கேட்குறான், கேட்காட்டி போகிறான். கேட்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரைகளை கூறுங்கள். கூடியவரை இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் பொருத்தம் மிக அற்புதமான பொருத்தம். கிடைச்சா உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வாழ்க்கை அமையும் என்பதில் சிறிதளவும் மாற்றமில்லை. இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை சுக்கிரன் அப்படிங்கிறதுனால சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை
நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லணும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். சுக்கிர பகவானை நான் வணங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் தான் அதிதேவதை. உங்களுக்கு கிடைக்கப் போகும் எல்லாவித பாக்கியங்களையும் அருளக்கூடியவர் இந்த மக நட்சத்திரத்துக்கு அவர் தான். எனவே அவரை தினசரி வணங்குங்கள். பல முறை சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு முறையாவது சொல்லி அவரை வணங்குங்கள். அடுத்தது மக நட்சத்திரத்தினுடைய காயத்ரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த நட்சத்திர மண்டலத்திலிருந்து நாம் பிறக்கிறோமோ அங்கேருந்து தான் நம்ம வர்றோம். எத்தனை பிறவி எடுத்தாலும் மீண்டும் அங்கே தான் போவோம், மறுபடியும் அங்கே தான் இருந்து வருவோம். அதனால் அந்த மக நட்சத்திரத்தின் காயத்ரியை நீங்கள் தினசரி படிக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் கிடைக்கும். ஓம் மகா அனகாய வித்மஹி பித்ரியா தேவதா தீமஹி தன்னோ மக பிரஜோதயாத் என்று மக நட்சத்திரத்தை தினசரி வணங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சுகபாக்கியங்களையும் பெற்று வளமுடன் வாழும் வாழ்த்தும் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன். வணக்கம்.